பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற ரீதியில எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருமாவளவன் அவர்களை டேமேஜ் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர்கள் திமுக கூட்டணி பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதற்கு எடப்பாடி அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு. திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி கட்சிகள் அனைத்துமே திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அந்த கூட்டணி விட்டு யாருமே வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிற ரீதியில இபிஎஸ் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலடியா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல இது மாதிரி இபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக என்னிடம் அதாவது பிசிகா திமுக கூட்டணி வெளியே வரும், உடனே அதிமுக கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ரீதியில இபிஎஸ் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது இலவு காத்த கிளி மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய கட்சியோட கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் நாங்க திமுக கூட்டணி விட்டு வெளியே வரல, நாங்க ஸ்ட்ராங்கா இருந்தோம், அதனாலதான் 2024 எங்களால வெல்ல முடிஞ்சுது அப்படிங்கிற ரீதியில ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. உண்மையிலுமே இபிஎஸ் அவர்களுக்கு அந்த அரசியல் சாணக்கியத்தனம் இருக்குதான்னு பார்த்தா நம்ம மிகப்பெரிய அளவு கேள்விக்குறிதான் வச்சாகணும். 2019 அதிமுகவோட ஆட்சி கவிழ்ற சூழ்நிலையில தான் 2019 எம்பி எலெக்ஷன் நடக்குது. அப்போ எம்பி எலெக்ஷன் சேர்ந்து 21 சட்டமன்ற பை எலெக்ஷன் நடக்குது. அதுல பாமகவோட துணையால தான் அதிமுக ஒரு 4 இடத்துல எக்ஸ்ட்ரா ஜெயிச்சு அது மூலயமா ஆட்சி அமைவதற்கு ஒரு கண்டினியூா தொடர்ச்சியா 2021க்கும் ஆட்சி செல்வதற்கு மிக உறுதுணையா இருந்தது பார்த்தா அது பாமகவோட கூட்டணி தான். அது பின் 2021 ஒரு வலிமையான எதிர்கட்சியா இபிஎஸ் அவர்கள் உட்கார்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைந்ததும் பாமக கூட்டணி தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2024 மிகப்பெரிய அளவில் ஒரு வலுவான கூட்டணி திமுக எதிராக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தொடர்ச்சியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு பக்கம் எப்படியாச்சும் திமுக மேல மிகப்பெரிய அளவு ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியை நம்ம அறுவடை பண்ண ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு கூட்டணி அமைச்சாகணும். அதுக்கு கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி முடிவே ஆகல. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அன்புமணி ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற ரீதியில தான் கூட்டணி அறிவிக்காம கடைசி வரைக்கும் இழுத்துட்டே இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சாணக்கியத்தனம் மட்டமா இருந்ததால அந்த கூட்டணியும் அமையாம போயிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி எவன் ஆலோசனை சொன்னான்னு தெரியல. திமுக கூட்டணி நம்ம விசிக கட்சியெல்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம், அவங்களாம் வந்தாங்கன்னா நம்ம பாமக பாஜக கூட்டணிலாம் தேவையில்லை, நம்ம இவங்களை வச்சு கூட்டணி தேர்தல் சந்திச்சு பார்ப்போம் அப்படிங்கிற இதுல ஒரு மட்டமான ஒரு அறிவுரையை சொன்னதாலதான் அதிமுகவால 2024 பார்த்தா மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணி அமையாம போச்சு. இதற்கு பாத்தீங்கன்னா பதிலடியாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுத்து இன்னைக்கு தன்னுடைய வஞ்சகத்தை இலவகாத்த கிளி அப்படின்னு சொல்லி திருமாவளவர்கள் எடப்பாடி பழனிசாமி டோட்டலா டேமேஜ் பண்ணியிருக்காரு நம்ம சொல்லியாக்கணும். அந்த அளவுக்கு திருமாவளவன் கிட்ட நீங்க டேமேஜ் ஆகிற அளவுக்கு இருக்கீங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே. அந்த கூட்டணி விசிகோட ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 1.5% இருக்குமா பார்த்தா 1.5% கூட இருக்காது. ஏன்னா 2016 அவங்களுடைய அந்த மக்கள் நல கூட்டணியில அவங்களோட வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்ட வாக்கு வட்டி 1.5% கூட இல்லை, 1% கூட இல்லை. இப்படி சூழ்நிலை விசிகோட கூட்டணிக்கு தொடர்ச்சியா நீங்க வெயிட் பண்ணதால இன்னைக்கு உங்களை இலவு காத்த கிளின்னு உங்களை சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இனிமேலாவது கொஞ்சம் திருந்துங்க. தெரியுது 2026 ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும், இனிமேல் இந்த திமுக கூட்டணி கட்சிகளும் நம்மனா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற ரீதியில உங்களுடைய மாற்றத்துல ஒரு சில விஷயங்களா தெரியுது. கண்டிப்பா பார்ப்போம் 2026 என்ன நடக்குதுன்ட்டு. மீண்டும் மறுபடியும் ஒரு மெகா கூட்டணி குழப்பி விட்டுறாதீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நன்றி, வணக்கம்.